பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறேன். அது பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸாக இருக்கும். எக்கையும் ப்ரெட்டையும் வச்சு ஒரு ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. எக்கு ப்ரெட் ரோல் செய்கிறதுக்கு எக்கு வந்து 6 எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ஒரு 10 ஸ்லைஸு, சைடில் இந்த திக்கான போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் 10. அப்புறம் அது ப்ரெட் க்ரம்ஸ் வேறு. மசாலாக்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். கலக்கி டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மைதா மாவு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு அது மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆனியன் சேர்த்துக்கிறேன். முதல்ல 3 ஆனியன் பொடிசாக கட் பண்ணது. அதாவது இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கிறேன். அதோட இந்த ஜிஞ்சர்கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா சுருங்குற மாதிரி வதங்கிடணும். கலர் மாறாமல் நல்லா வதங்கிடணும். ஜிஞ்சர்கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போய்க்கிட்டேன். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை வந்து 6 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். எல்லா முட்டையுமே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட மிளகுத்தூள், சாட் மசாலா, அப்புறம் கரம் மசாலா. சாட் மசாலா இல்லாட்டி கரம் மசாலாவே 1/2 ஸ்பூன் பதில் 1 ஸ்பூனாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். இது தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து எப்படியும் நல்லா கிளறிக்கிட்டோம். இப்போ கடைசி இந்த கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கிறோம். இது வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுற, அந்த ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. மைதா மாவு கோட்டிங் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிடுவோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறணும். இல்லை இந்த திக் லேயரை எடுத்துகிட்டு தண்ணியில் லேசாக நனைச்சிக்கிறோம். நனைச்சிட்டு அது நல்லா அப்படி 2 உள்ளங்கையிலையும் வச்சு இப்படி அழுத்தி அந்த தண்ணியை எடுத்துருங்க. ப்ரெட்டு உடஞ்சிராமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இந்த ஸ்டஃப்பிங் வச்சுக்கிறோங்க. கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அதை மடக்கிக்கிறோம். கோழி முட்டை சைஸுக்கு மடக்கிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணிக்கிறணும். அப்படியே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி மசாலா ரெடி பண்ணி மைதா மாவை டிப் பண்ணி ப்ரெட்டில் நல்லா துவச்சிக்கிட்டோம். இப்போ 2 ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒன்றா மெதுவாக இறக்கிக்கிறோம். 2 போட்டு எடுப்போம். 1 நிமிஷம் பறக்க நல்லா செவந்து வெந்த பின்னாடியே லேசாக பரட்டணும். பரட்டி விடணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்துக்கிடுவோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சிவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கிறிஸ்பியான எக் ப்ரெட் ரோலை என் பையன் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. எப்படி இருக்கு? ரொம்ப கிரன்ச்சியாகவும் இருக்குது. அந்த உள்ள இருக்கிற முட்டை மசாலாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாரு. வேற லெவலில் இருக்குமா? இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எக்கும் ப்ரெட்டு, மில்க் ப்ரெட்டு, சாதா ப்ரெட்டு, எந்த ப்ரெட்னாலும் சரி இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.